सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। சாந்தி 24/6/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு எவரடி ஆகி கடைசி நேரத்தை வரவழையுங்கள். தன்னை தந்தைக்கு சமமானவர் என்று நினைக்கிறீர்களா? தந்தைக்கு சமமான நிலையின் அருகில் இருப்பதாக தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? சமமாக ஆவதில் இப்பொழுது எவ்வளவு இடைவெளி இன்னும் இருக்கிறது? மிகுந்த இடைவெளியா அல்லது கொஞ்சம் தானா? லட்சியமோ தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்பதுதான். மேலும் தந்தையின் லட்சியம் அனைவரின் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்களாக ஆகட்டும் என்பதுதான். இப்பொழுது நடைமுறையில் நிலை என்னவாக இருக்கிறது? தந்தைக்கு சமமாக எதிர்கொள்ளும் சக்தி இன்னும் வரவில்லை. வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவருடையது வேறு, மற்றவருடையது வேறு என்று வித்தியாசம் இருக்கிறது. அனைவருடையதும் ஒரே சமமாக இல்லை. 50% வித்தியாசமோ மிக அதிகம். இதை எவ்வளவு காலத்தில் அகற்றுவீர்கள்? இதுவரையிலும் தந்தை மற்றும் குழந்தைகளில் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? தன்னை எவரடி தயார் நிலையாக இருப்பவராக நினைக்கிறீர்கள்தான் இல்லையா? அப்படியானால் எவரடியின் அர்த்தம் என்ன? எவரடியாக இருப்பவர் எப்பொழுதும் நேரத்தை அடைத்துக் கொண்டிருப்பார். அப்படி யார் எவரடியாக இருக்கிறாரோ அவர் வரவழைத்துக் கொண்டே தன்னை எப்பொழுதும் தயாராகவும் வைத்திருப்பார். கடைசி நேரத்தை எதிர்கொள்வதற்காக இப்பொழுது தயாராக வேண்டும் இல்லையா? ஒருவேளை நேரம் வந்துவிட்டது என்றால் 50% சமநிலையின் பிராப்தியாக என்ன இருக்கும்? எவரடி என்றால் எப்பொழுதும் கடைசி நேரத்திற்காக தன்னை அனைத்து குணங்களும் நிரம்பிய சம்பன்னமானவராக ஆக்கக்கூடியவர். சம்பன்னமாக ஆக வேண்டும் இல்லையா? மகிமை கூட சர்வகுண சம்பன்னம், 16 கலைகள் நிரம்பியவர் என்றுதான் இருக்கிறது. அப்படி எவரடி என்றால் சம்பன்ன நிலை அந்த மாதிரி நடைமுறையில் இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு அடிதான் எடுத்து வைக்க வேண்டியது பாக்கி இருக்கிறது என்பது போல் ஒரு அடி எடுத்து வைப்பதில் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அந்த அளவு மட்டும் இடைவெளி இருக்க வேண்டும். இதை 1 அல்லது 2% என்று கூறலாம். எங்கே ஓரிரு சதவிகிதம், எங்கே 50% வித்தியாசம் உள்ளது இல்லையா? அந்த மாதிரி எவரடியாக மற்றும் அனைத்து குணங்கள் நிரம்பியவராக தந்தைக்கு சமமாக ஆவதற்காக பாப்தாதா மூலமாக முக்கியமாக 3 விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த 3இன் பிராப்தி இருக்கிறது என்றால் தந்தைக்கு சமமாக ஆவதில் காலதாமதம் ஆகாது. அந்த தந்தை கொடுத்த 3 விஷயங்கள் எவை? ஸ்ரீமத், சமர்ப்பணம் மற்றும் சேவை. இதுவோ செய்வதற்கும் மற்றும் நடந்து கொள்வதற்குமான விஷயத்தை கூறினீர்கள். ஆனால் என்ன கொடுக்கிறார்? சேவையும் செய்ய முடியும், சமர்ப்பணமும் ஆக முடியும். ஆனால் எதன் ஆதாரத்தில்? ஜென்மமோ எடுத்திருக்கிறீர்கள், ஆனால் என்ன கொடுத்திருக்கிறார்? ஆஸ்தியில் முக்கியமாக என்ன கொடுக்கிறார்? ஒவ்வொருவரும் கூறினார்கள். ரகசியமோ வந்துவிடுகிறது. தெளிவாக்க வேண்டும் என்பதற்காக வித்தியாசமான ரூபத்தில் கூறப்படுகிறது. முதலில் லைட் அதாவது ஞான ஒளி கொடுக்கிறார். இரண்டாவதாக மைட் அதாவது சக்தி கொடுக்கிறார்.
மூன்றாவதாக டிவைன் இன்சைட், அதாவது தெய்வீக உள்நோக்கு பார்வை, அதாவது மூன்றாவது கண்ணை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மூன்றும் இல்லை என்றால் கண்ணை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மூன்றும் இல்லை என்றால் தீவிர முயற்சி செய்பவராகி தந்தைக்கு சமமாக ஆக முடியாது. முதலில் எந்த ஆத்துமாக்கள் முற்றிலும் அஞ்ஞானம் என்ற இருளில் வந்துவிட்டார்களோ அவர்களுக்கு வெளிச்சம், அதாவது லைட் தேவையாக இருக்கிறது. மற்றும் லைட்டின் ஒளி கூடவே ஒருவேளை மைட் சக்தி இல்லை என்றால் ஒளிக்காக என்ன உதவி எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க முடிவதில்லை. இந்த லைட் மற்றும் மைட்டின் கூடவே மூன்றாவது அதாவது டிவைன் இன்சைட்டாக என்ன கொடுக்கிறாரோ அதன் மூலம் தன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்று காலத்தையும் கூடவே மூன்று வாழ்க்கையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுது இந்த மூன்றுமே பிராப்தியாகிறதோ அப்பொழுதுதான் தன்னுடைய பிறப்புரிமையை பிராப்தி செய்ய முடியும், அதாவது ஆஸ்தியை பிராப்தி செய்ய முடியும். அப்படி முதலில் லைட், மைட் மற்றும் டிவைன் இன்சைட் கொடுக்கிறோம். இதன் மூலமாகத்தான் தன்னுடைய பிறப்புரிமையை அடைய முடியும் மற்றும் ரைட்டை தெரிந்து கொள்ள முடியும். ரைட் என்ற வார்த்தைக்கும் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று பெர்த் ரைட், அதாவது பிறப்புரிமை, அதாவது ஆஸ்தி, மற்றும் இன்னொன்று ரைட் சரி மற்றும் ராங்கின், அதாவது தவறின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. எனவே தந்தையை ட்ரூத், அதாவது சத்தியம் என்று கூறப்படுகிறது. அதாவது சத்தியம் அல்லது சரி எப்பொழுது இந்த மூன்றுமே பிராப்தியாகின்றதோ அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஏதாவது ஒன்றின் குறை இருக்கிறது என்றால் தவறில் இருந்து சரியான பக்கம் செல்ல முடிவதில்லை. வெளிச்சம் இருந்தால்தானே செல்ல வேண்டிய வழியை முடிவு செய்ய முடியும். இல்லை என்றால் இருளில் எப்படி வழியை நிர்ணயம் செய்ய முடியும்? மேலும் தன்னுடைய முயற்சியின் வேகத்தை எப்படி அதிகரிக்க முடியும்? எப்படி? பாருங்கள், இந்த பழைய உலகத்தில் எப்பொழுது பிளாக் அவுட், அதாவது இருட்டடிப்பு ஆகிறதோ அப்போது வேகத்தை குறைத்து விடுகிறார்கள். அதிக வேகமாக செல்ல அனுமதிப்பது இல்லை, ஏனென்றால் விபத்து நடக்கும் என்ற பயம் இருக்கிறது. அதே போன்று ஒருவேளை முழுமையான வெளிச்சம் இல்லை என்றால் கூட வேகத்தை அதிகரிக்க முடியாது. குறைந்த வேகத்திலேயே சென்று கொண்டிருப்பார்கள். கூடவே ஒருவேளை மைட், அதாவது சக்தி இல்லை என்றால் லைட்டின் ஆதாரத்தில் செல்ல தொடங்குகிறீர்கள். ஆனால் மைட் இல்லாத காரணத்தினால் என்ன தடை எதிரில் வந்திருக்கிறதோ அதை எதிர்கொள்ள முடிவதில்லை. எனவே வேகம் குறையும் காரணத்தினால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் நின்று விடுவீர்கள். அடிக்கடி நிற்கும் காரணத்தினால் கூட வேகம் அதிகமாக, அதாவது தீவிர முயற்சி செய்ய முடிவதில்லை. மேலும் டிவைன் இன்சைட், அதாவது தெய்வீக கண், மூன்றாவது கண் திறந்திருக்கவில்லை. சென்று கொண்டிருக்கும் போதே மாயா மூடிவிடுகிறது. எப்படி இன்றைய அரசாங்கம் கூட யாரையாவது பிடிப்பதற்காக மற்றும் ஏதாவது குழப்பத்தை அடக்குவதற்காக கேஸ், அதாவது கண்ணீர் புகை உபயோகிக்கிறார்கள் என்றால் கண்கள் மூடி விடுகின்றன. கண்ணீர் வரும் காரணத்தினால் பார்க்க முடிவதில்லை. மேலும் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடிவதில்லை. இதேபோல் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை மாயாவின் கண்ணீர் புகை மற்றும் தூசி அதில் விழுந்து விடுவதால் மூன்றாவது கண் இருந்த போதிலும் என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதை பார்க்க முடிவதில்லை. அப்படி இந்த மூன்றுமே அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை மூன்றுமே சரியாக இருக்கிறது, சரியான முறையில் பிராப்தியாகியிருக்கிறது. எப்படி தந்தை கொடுக்கிறாரோ அப்படியே தாரணை செய்கிறார். அதன் ஆதாரத்திலேயே சென்று கொண்டிருக்கிறார் என்றால் ஒருபொழுதும் தவறான காரியம் மற்றும் சத்தியமற்ற காரியம் செய்ய முடியாது. எப்பொழுதும் சரியான பக்கமே செல்வார்கள். தவறு ஏற்படவே முடியாது. ஏனென்றால் மூன்றாவது கண் மூலமாக சரி தவறை தெரிந்து கொள்கிறார்.
எப்பொழுது தெரிந்து விட்டார்களோ பின்பு தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் மாயாவின் தூசி விடுவதனால் பகுத்தறிய முடிவதில்லை. எனவே சரியானதை விட்டுவிட்டு தவறான பக்கம் சென்று விடுகிறார்கள். அப்படி எப்பொழுதாவது தவறான பக்கம் சத்தியமற்ற காரியம் நடக்கிறது மற்றும் எண்ணம் கூட உருவாகிறது. மேலும் சத்தியமற்ற வார்த்தை வருகிறது என்றால் இந்த மூன்றில் இருந்து ஏதோ ஒன்றின் குறை ஏற்பட்டு விட்டது. எனவே முடிவெடுக்க முடிவதில்லை. மேலும் எதுவரை சரி தவறை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் முழுமையான பிறப்புரிமையையும் பெற முடிவதில்லை. சரியான காரியத்தினால்தான் முழுமையான பிறப்புரிமை கிடைக்கிறது. ஒருவேளை சரியான காரியம் இல்லை, சில நேரம் சரியான சில நேரம் தவறான காரியம் நடக்கிறது என்றாலும் பிறப்புரிமையையும் முழுமையாக கிடைக்காது. எவ்வளவு சரியான எண்ணம் மற்றும் காரியம் செய்வதில் குறை இருக்குமோ அந்த அளவே பிறப்புரிமையை பெறுவதிலும் குறை இருக்கும். அப்படி இந்த மூன்று பிராப்திகளும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். அதற்காக மிகவும் சுலபமாக மற்றும் அனைவரும் செய்ய முடிகிற மாதிரி எந்த மூன்று விஷயங்களின் மேல் கவனம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரிவைஸ் கோர்ஸிலும் திருப்புப்பாகம் கூட அதே சகஜமான யுக்திதான் மீண்டும் மீண்டும் ரிவைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ரிவைஸ் கோர்ஸை கவனமாக கேட்கிறீர்களா மற்றும் படிக்கிறீர்களா? நான் எல்லாம் தெரிந்தவன் என்று நினைப்பவர்களாக ஆகிவிடவில்லையே. எல்லாம் தெரிந்தவர் என்று தன்னை நினைத்து ரிவைஸ் கோர்ஸை லேசாக விட்டுவிடவில்லையே. இன்று பரீட்சை வைக்கின்றோம், அந்த மாதிரி யார் இருக்கிறார்? யார் ரிவைஸ் கோர்ஸின் முரளியை ஒரு நாள் கூட தவற விடாதவர் அல்லது தாரணையில் கவனம் கொடுக்காதவர்களோ அவர்களுடைய கையை உயர்த்த செய்வோமா? அங்கு இங்கு என்று செல்லும் போது முரளியை தவற விடுகிறீர்களா? அதை படிக்கிறீர்களா அல்லது தவறி விடுகிறதா? நான் ஞானத்தை தெரிந்து கொண்டேன் என்று அப்படி நினைக்கவில்லையே. தெரிந்து கொண்டீர்கள்தான், ஆனால் இப்பொழுது இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. யார் மிக நல்ல விதமாக ரிவைஸ் கோர்ஸை ரிவைஸ் செய்கிறார்களோ அவர்கள் தானும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறார்கள். அந்த ரிவைஸ் கோர்ஸை செய்வதும் பழையதாக அனுபவம் ஆகிறதா அல்லது புதியதாக அனுபவம் ஆகிறதா? புதியவர்களுக்காகவோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் யார் பழையவர்களோ அவர்கள் ரிவைஸ் கோர்ஸில் என்ன அனுபவம் செய்கிறார்கள்? புதியதாக அனுபவம் ஆகிறதா? டிராமா அனுசாரம் ஏன் ரிவைஸ் கோர்ஸ் இருக்கிறது? இதுவும் டிராமாவில் அடங்கி இருந்தது. ஏன் ரிவைஸ் செய்விக்கப்படுகிறது? கவனம் குறைந்து விடுகிறது, நினைவு குறைந்து விடுகிறது என்றால் மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்விக்கப்படுகிறது. அப்படி இப்பொழுது நடைமுறையில் நீங்கள் வரவில்லை, அதனால் இதுவும் ரிவைஸ் ஆகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள், மேலும் எவ்வளவு சொல்கிறீர்கள், அந்த அளவு நடைமுறையில் சக்தியை நிரப்பவில்லை. எனவே சக்தி நிறைந்தவராக ஆக்குவதற்காக மீண்டும் இந்த கோர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. பழையவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குவதற்காக மேலும் புதியவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குவதின் கூடவே தன்னுடைய உரிமை முழுமையாக கிடைக்கும் காரணத்தினாலும் இந்த ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இப்பொழுது இந்த குறையையும் நிரப்புவதற்கான கவனத்தை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்ய வேண்டும். அப்படி ரிவைஸ் கோர்ஸ் மூலமாக சுபாவம் சம்ஸ்காரத்தில் என்ன மாற்றம் கொண்டு வர விரும்புகிறீர்களோ அது மாற்றத்தில் வந்துவிடும். बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।